எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழன். நம்ம ஊர் ஃபுல்லாக ஒரே ஒரு பேஜ். யூகேல லண்டனில் பயங்கர கடும் பனின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பனி தான், ஆனால் கடும் பனிலாம் ரொம்ப இல்லைன்னு சொல்ல முடியாது. -3 டிகிரி. ஒரு நாள் ஆன பனி இங்கே வந்து பயங்கரமாக பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோங்க வெளியில் ஃபுல்லாக. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த எபிசோடில் அதான் காமிக்க போகிறோம். இன்றைக்கி காலையில் நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறது, இங்கே என்ன நடந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் காமிக்க வரோம். பின்னாடி பாருங்க 2 உருப்படியும் ரெடி ஆகிடுச்சு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸோ அதாங்க இந்த ஃபுல் எபிசோடில் பார்க்க போகிறீங்க. பார்த்து இது என்ஜாய் பண்ணுங்கள். குட் மார்னிங். ஸ்கூல் டைம் ஆயிடுச்சா? ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா 2 பேரும்? அங்கே ஸ்னோ வந்து சூப்பராக பெஞ்சிருக்கு. இப்போ வந்து மேலெலாம் பாருங்கள், இந்த சர்ஃபேஸ் வச்சே பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது ஸ்னோன்னு. நேற்று பசங்களுக்கு லீவ் விட்டாங்க, பட் இன்றைக்கி நாங்கள் போயே ஆகணும். நல்லா கட்டியாக வேறு ஆகிருக்கு, நல்லா ஸ்லிப்பாகும். இங்கே பாருங்கள், சரியாக இருக்குது ஸ்னோ. ஐயோ, கையெல்லாம் உறைஞ்சிருச்சுங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கணும் கார்லாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு என்னென்ன இந்த ஸ்னோ டைமில் ஸ்டார்ட்டப்பே அவ்வளோ டைம் ஆகுங்க. அட்லீஸ்ட் வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ரெடி ஆகணும். ஸோ யூகேயோட ரூல் படி இந்த டாப்பில் இருக்க ஸ்னோவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணாமல் வண்டி எடுக்கக்கூடாதும்பாங்க. ஸோ இதை நான் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேருந்து டாப்லேருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணணும். இப்போ அந்த வண்டியில் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட் போயிட்டுருக்குள்ளார. இதோட முடிஞ்சிச்சு. லாஸ்ட் பிட். குட். லெட்ஸ் ரெடி. ஓகே, we are ready for the school. ஸோ இன்றைக்கி வந்து டியூஸ்டே. ஸோ வந்து குப்பை நாள். இன்றைக்கி வந்து குப்பை கலெக்ட் பண்ணுவாங்க. என்ன ஸ்னோ அடித்தாலும் சரி, எது அடித்தாலும் சரி, இன்றைக்கி குப்பை போட்டே ஆகணும். இது வந்து என்ன சொல்லுவாங்க, ரீசைக்கிள். இது வந்து நார்மலான குப்பை போட்டு வந்துடலாம். கோ இதுங்க வேற பொம்மை. அவளை கை பிடிச்சி தான் கூட்டிட்டு வரணும். அவளை கை பிடிச்சி தான் கூட்டிட்டு வரணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பின்ன போட்டுருங்க. எப்பா இங்கே பாருங்க, எவ்வளோ கால் உள்ளார போகுது. ஷூஸ் மாற்றிக்கோங்க. அப்பா, ஐயோ இருக்கு. அப்பா இவர் 1 2 3 4 பொம்மைங்க. இப்போ 4 பேபியோடு இல்லாமல் அவர் கிளம்புறதே இல்லை. ஆஹா, இது கொட்டி முடியாது போல இருக்கு இன்னைக்கு. இது வேலைக்கு ஆகுது. பாரு எவ்வளோ நிறையா இருக்கு. அதுக்கப்புறம் கீழே பாரு, இதுக்குள்ளார ஐஸ் அப்படியே பயங்கரமா இருந்திருக்குமா. Look at this. இங்க பாரு. இல்லம்மா, இது என்னன்னு தெரியல. Oh my goodness. இது முடியாதுமா, இன்னைக்கு விட்டுரு. அந்த கார்ல பண்ணு, அதுல பண்ணு. கார் சீட் இல்ல, பட் பரவாயில்ல. ஓகே, லெட்ஸ் கோ. அவன இது இன்னைக்கு ஆகாது. கார் சீட் அங்கே மாற்றி வச்சுக்கோமா. கார் சீட் எடுத்துக்கிறேன். பாருங்க தெருவே எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் நிறைய கார்லாம் எடுக்காமல் இருக்காங்க 2-3 நாளாக. அது அப்படியே இருக்கு. நம்ம கார்லேயே அப்படி தானே, நம்ம கார் மாதிரியே இருக்கு பாருங்க அந்த கார். இப்போ இந்த ரோட்டில் இருக்கிறது பேர் வந்து பிளாக் ஐஸுமாங்க. இப்போ பிரேக்லாம் அடிச்சிங்கன்னா அப்படியே வலிக்கிட்டு போகும். இங்கே பாருங்கள், அப்படியே வலுக்குது பாருங்கள். இதுதான் வந்து பிளாக் ஐஸ்வாங்க. இப்போ வந்து இதுவே வந்து ஒரு ஸ்லோப்பில் தான் இருந்தீங்கன்னா வண்டி நிற்காது, ஃபுல்லாக அப்படியே வலிக்கிட்டே போகும். ஸோ இங்கெல்லாம் இப்போ இந்த லோக்கல் ரோட்ஸ்லாம் உங்களுக்கு வெளியில் மெயின் ரோட்ஸ்லாம் உப்பு போடுவாங்க. கல் உப்பு போட்டு அந்த டோட்டல் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த டோட்டல் ரோடையும் கல்லுப்பு போட்டு, அந்த கல்லுப்பு போட்டோடனே அந்த ஐஸ் உருகி அது நார்மலாகிடும். பட் இந்த மாதிரி இன்டர்னல் ரோட்ஸ்லாம் போட மாட்டாங்க.
ஸோ இன்டர்னல் ரோட்ஸில் போடாதனால உங்களுக்கு இந்த பிளாக் ஐஸ் ஃபார்ம் ஆகும். நீங்கள் யூகே புதுசுனா நிறைய பேர் வந்து ஷூஸ் பார்த்து போட்டு போங்க. அதே மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறீங்கன்னா மெயினாக வந்து இந்த பிளாக் ஐஸில் நடந்து நிறைய பேர் வந்து வழுக்கி விழுந்து கை காலெலாம் உடச்சிக்கிட்ட ஸ்டோரிலாம் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் பார்த்து வெளில போங்க. எக்ஸைட் ஆகி வெளில போகும்போது கூட. இங்கே பாருங்கள், இப்போ மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். மெயின் ரோடில் பாருங்கள் எப்படி கிளியராக இருக்குன்னு. அந்த ரோடு மட்டும் கிளியராக இருக்குது. நீங்கள் ஜூமில் காமிக்கிறீங்க, ரோடு தெரியல. இப்போது இங்கே பாருங்கள், இந்த மெயின் ரோட்ஸ் எல்லாம் பாருங்கள். 2 சைடும் உங்களுக்கு வந்து ஸ்னோவாக இருந்தால் கூட நடுவில் வந்து ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து கிளியர் பண்ணலன்னா உங்களுக்கு டேஞ்சரஸ். ஏன்னா நிறைய வண்டிங்க இருக்குது. ஒரு வண்டி ஒரு பிரேக் அடிச்சதுன்னா பாக்கியில் போய் இடிச்சிடும். இது வந்து சூப்பரான என்ஜாய்மெண்ட்டான டைமு. பட் என்னென்னா இது கிறிஸ்மஸ்க்கு வந்ததுன்னா இது ஒயிட் கிறிஸ்மஸ்மாங்க. எல்லோரும் அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நடக்குமா தெரியல. அது வந்து அன்றைக்கி தான் தெரியும். பாருங்கள், மொதல் நாள் நேற்று பேஞ்சுது. நேற்று சூப்பராக இருந்தது. ஆனால் அடுத்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லேருந்து எல்லாமே ப்ராப்ளமு நிறைய வந்து. இது அங்கே பாருங்கள், லெஃப்டில் பாருங்கள், அந்த நம்ம மழை பெஞ்சு சகதி மாதிரி தான். அது வந்து ஃபஸ்ட்டு வெள்ளையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேறு கருப்பாய் வேறு கலரில் ஆகிடும். ரோடெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் பாருங்கள், அங்கெல்லாம் பாருங்கள், வெளியில் அந்த மரத்து மேலெல்லாம் பாருங்கள். இந்த டைமில் மரத்துலலாம் எதுக்கு நிறைய இலைகள்லாம் இல்லை. ஆனால் அப்படியே சூப்பராக ஸ்னோ உட்காந்துருக்கு. ஏன்னா வந்து -3 டிகிரி இருக்கிறதுனால நேற்று பேஞ்ச ஸ்னோ இன்றைக்கி ஐஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லாக பயங்கர ஃப்ரீசிங்காக இருக்குது. வெளியெல்லாம் போனீங்கன்னா கையெல்லாம் அப்படியே மறுத்து போகுது. ஸ்ட்ரீட்டே பயங்கர வெள்ளே இருப்பாங்க. ஒயிட்டாக அங்கே பாருங்க, சன்லைட் அங்கே அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது. இல்லை சூப்பராக இருக்குல்ல? ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. ஏரியா ஃபுல்லாகவே அழகாக இருக்குது. நம்மளோட ஃபேவரட் ஸ்ட்ரீட் வேறு வருது. எது இப்போ எல்லாம் இலை உதிர்ந்துருச்சுல. இப்போல்லாம் போகாது, இப்போ அவ்வளோ இருக்காது. பட் இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மரங்கள் தாங்க அழகு. அந்த நிற்கிது பாருங்க. இந்த மரம் வந்து அப்படியே நெடுவாக இருக்கும். நாங்கள் முன்னாடி இந்த ஷார்ட்ஸ் இப்போ போடுறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு.